வணக்கம் நண்பர்களே. ஃப்ரீடம் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன ஃப்ரீடம் நம்மள்ட்ட இல்லை. நம்மள்ட்ட வந்து சாப்பாடு, தங்குற இடம், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு இது எல்லாம் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் திங்க் பண்ணலாம், என்ன வேணால் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அடையலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம கையிலே வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இவ்வளோ விஷயங்களை எடுத்துகிட்டு நம்ம முன்னேறாமல் நம்ம இருக்கோம்னா அது வந்து நம்ம அந்த ஃப்ரீடத்தை சரியாக யூஸ் பண்ணல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஃப்ரீடம் இருக்குது. பட் அதையெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க வந்து அந்த ஃப்ரீடத்தை யூஸ் பண்ணி அவங்க உயரத்தை அடையாமல் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிவிட்டு அவங்க எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் அவங்க லைஃப்பை மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத இந்த விஷயத்த இந்த பக்கங்களில் சொல்லியிருக்காரு. அது உண்மை தானே. மித்த நாடுகளில் மாதிரி நம்மளுக்கு இன்னும் பெரிய வார் சுச்சுவேஷனோ இல்லை பசி பட்டினி இது மாதிரி விஷயங்களோ கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் நம்மளுக்கு இந்த வார் சுச்சுவேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் அமெரிக்காவை சொல்கிறாரு. நம்ம இந்தியாவிலையும் வந்து மோஸ்ட்லி அப்படி பெரிய சேலஞ்சஸ்லாம் கிடையாது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இது மாதிரிலாம் கிடையாதுல்ல. பட் எத்தனை பேர் அந்த ஃப்ரீடத்தை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அப்படி வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஃப்ரீடத்தையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரிச் பீப்புளாக வர்றாங்க, வெல்த்தி பீப்புளாக வர்றாங்க, லீடர்ஸாக வர்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் வெல்த்தி பீப்புளாக லீடர்ஸாக ஒரு சூப்பரான லைஃப் வாழணும்னா யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து யாருமே யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க பிடிச்ச விஷயங்களை அவங்களோட ஃபுல் ஃப்ரீடத்தோட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பக்கங்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு பிடிச்சி. உங்களுக்கு எந்த மாதிரி தாட் ப்ராசஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு கொஸ்டின் பண்ணிங்க. அப்படி இல்லையாட்டியும் ட்ரை டு யூஸ் இட். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.